மௌனத்தோட மொழியில் புதைஞ்சு கிடக்கிற உங்கள் வலிகளோட ஆழத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும். இனம் புரியாத சோகத்தோட பிடியில் சிக்கி கண்ணீர் துளிகளால் கரையும் கனவுகளோடு எதிர்காலமே இருண்டு போனதா நினச்சி ஒவ்வொரு நொடியையும் நகர்த்த முடியாமல் தவிக்கிற இதயங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காதல் தந்த காயங்களா, மௌனத்தோட மொழியில் நட்பில் விளைஞ்ச துரோகங்களா, வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத இழப்புகளா? காரணம் எதுவாக இருந்தாலும் உங்களோட இதயம் அப்படின்றது நொறுங்கி போய் தான் இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் தனியாக இல்லைன்றத ஃபஸ்ட்டு உணருங்க. இருண்ட வானத்தை பார்த்து பயப்படாதீங்க. விண்மீன்கள் உதிக்கிறது கூட இருட்டில் தான். சோர்ந்து போன கால்களை கண்டு துவண்டு போகாதீங்க. சிகரத்தை எட்டுறது கரடு முரடான பாதைகள் தான். வாழ்க்கை அப்படின்றது 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். எதையும் தாங்குற இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். உங்களோட கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் வீண் இல்லை. அவை உங்கள் மனதில் உள்ள காயங்களை கழுவி செல்லும் நதி. அந்த நதி கடல்ல கலக்கும் போது அது தன் அடையாளத்தை இழப்பதில்லை. மாறாக கடலோட வலிமையை பெறுகிறது. உங்கள் வலிகள் எல்லாமே உங்களை வலிமையாக்குறதுக்கே வந்திருக்கு. சோகங்களும் வலிகளும் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே உண்டு. அதை மறந்து வாழணுமே தவிர அதை மறைச்சு வாழக்கூடாது. நம்மளை உடைச்ச நாட்களே நம்மளை உருவாக்கிய நாட்கள் அப்படின்றத மறந்துடாதீங்க. தோல்வி உங்களை துரத்துனா நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுங்க. தோல்வி அப்படின்றது உங்களுக்கே அறிமுகம் செய்கிற ஆசான் தான். வெற்றின்றது உங்களை உலகத்துக்கு அறிமுகம் செய்கிற ஒரு மேடை. தோல்வியை பார்த்து பயப்பட்டா வெற்றியை அடைய முடியுமா? தோத்து போகாம ஜெயிச்சவங்க யாருமே இல்லை. தோத்துட்டமே அப்படின்னு கவலைப்படாம ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் வெற்றியாளர்கள். கடல்ல கல் எறிஞ்சா கடலுக்கு வலிக்கிறது கிடையாது, அந்த கல்லு தான் காணாம போகும். அதே மாதிரி உங்க மேல வீசப்படுற விமர்சனங்களையும் உங்களுக்கு ஏற்படுற துயரங்களையும் கண்டு கலங்காதீங்க. நீங்க கடல் மாதிரி பரந்த மனசோட இருங்க. வலிகள் தானாவே காணாம போயிடும். உங்களை விட உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பன் அப்படின்றது யாருமே இல்லை. உங்களோட மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்க தான், உங்களை சுத்தி இருக்கிறவங்க இல்லை. அடுத்தவங்க கூட உங்களை ஒப்பிட்டு நீங்க உங்களே தாழ்த்திக்காதீங்க. உலகத்திலேயே உங்களுக்கு சிறந்தவங்க நீங்க தான். தன்னம்பிக்கை அப்படின்ற ஆயுதம் உங்ககிட்ட இருக்கிற வர எவ்வளோ பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி அப்படின்ற உயரத்தை உங்களால அடைய முடியும். நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வைங்க. முழு படிக்கட்டையும் நீங்க பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முதல் படியை மெதுவா ஏறுங்க. நான் மெதுவா நடக்கிறவன் தான், ஆனா ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தைய ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாதிக்கிற எண்ணம் ஆள் மனசுல தோன்றிடுச்சு அப்படின்னா எது இருந்தாலும் எது இல்லைனாலும் சாதிக்க முடியும். உங்களோட விடாமுயற்சியால் ஒரு நாள் தோல்வியே தோத்து போகும். விழுந்துட்டேன அப்படின்ற பயத்துல ஓடாம விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் அப்படின்ற தன்னம்பிக்கையில ஓடுங்க. வாழ்க்கையில தடுமாற்றமே இருக்காது. ஆரம்பம் எப்பவுமே கடினமா தான் இருக்கும். அதுக்காக அதை விட்டுறாதீங்க. போராடி வாழ்றதுக்கு வாழ்க்கை ஒரு போர்க்களம் கிடையாது, அது ஒரு பூவனம். ரசிச்சு வாழுங்க. இருளான வாழ்க்கை அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்மளோட கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவாகிறதே இருட்டுல தான். உங்களோட வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அன்பை தர்றவங்களை விட நம்மளோட வாழ்க்கையில அனுபவத்தை நம்மளுக்கு தர்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா கூர்மையான ஆயுதம். அதே கண்ணாடி சிற்பியோட கையில சிதைச்சா அதுதான் அழகான ஓவியம். உங்களை உடைச்செறிஞ்ச நிகழ்வுகளை உங்களை செதுக்குற ஒளியா மாத்துங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நட்புல விளைஞ்ச துரோகங்களா?